ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேரோட தான் நான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே படமாக எடுக்கிற அளவுக்கு கெனேடியன் ஹிஸ்ட்ரியிலேயே நடந்த ஒரு பிக்கெஸ்ட் கோல்டு ஹெய்ஸ்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹெய்ஸ்ட்டில் இன்வால்வ் ஆனவங்கள இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹெய்ஸ்ட் அவங்க எப்படி பண்ணாங்க, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜூரிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அங்கே ஒரு ரிஃபைனரி இருக்குது. அந்த ரிஃபைனரியில் இருக்கிற கோல்டு பார்ஸை இங்கே கனடாவில் இருக்கிற டிடி பேங்க்குக்கு கொண்டு வரணும். அதே சமயம் அங்கே ஸ்விஸ்ல இருக்கிற ஒரு பேங்க்ல இருந்து கேஷை வந்து இங்கே இருக்கிற வான்கூவருக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணுறாங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்காக. இந்த பிரிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, இந்த பேங்க்ஸ் ரீட்டைலர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறவங்க. பிரிங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கனடாவை அப்ரோச் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. 6600 கோல்டு பார்ஸை அந்த ரிஃபைனரியிலேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. 6600 கோல்டு பார்ஸ்னா 419 kgs, அதாவது ஒரு கிராண்ட் பியானோ இருக்குல்ல, அவ்வளோ வெயிட் உள்ளதான். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற கரண்ட் வேல்யூக்கு அது வந்து $20 million worth ஆஃப் கோல்டு. அது அந்த பேங்க்ல இருந்து கேஷ் அனுப்பணும்னு சொன்னல, அது வந்து க்ளோஸ் டு $2.5 million. ஸோ இப்போ மொத்தமாக $22.5 million வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து இங்கே கனடாக்கு ஏர் கனடா மூலியமாக வந்திருக்கு. இந்த கோல்டு பார்ஸையும் கேஷையும் ஏர் கனடா ஒரே கண்டெய்னரில் வச்சு இங்கே இருக்கிற கனடாக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏப்ரல் 2023 மத்தியானம் ஒரு 3:56 மாதிரி பியர்சன் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிருக்கு. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டெய்னரை ஆஃப்லோட் பண்ணணும்ல, அதுக்காக அவங்களோட கார்கோக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏர் கனடாவோட கார்கோ ஃபெசிலிட்டிக்கு கொண்டு போயாச்சு. ஆஃப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது 6:30 மாதிரி ஒரு ட்ரக் டிரைவர் 5 ton ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வந்து ஒரு பில்லை காமிச்சு அங்கே இருக்கிற அந்த எம்ப்ளாயி கிட்ட அந்த கண்டெய்னரை கேட்டிருக்காங்க. அந்த எம்ப்ளாயும் அந்த கண்டெய்னரை தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த பில்லு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் சீ ஃபுட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பில்லு. அந்த பில்லோட டூப்ளிகேட் காப்பியை அவர் எடுத்துகிட்டு வந்து, இதுதான் அந்த கண்டெய்னர், கோல்டு பாரும் கேஷும் இருக்கிற கண்டெய்னரோட பில்லு அப்படின்னு அந்த எம்ப்ளாயி கிட்ட காட்டி அந்த எம்ப்ளாயி பார்த்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நைட்டு 9:30 மாதிரி ஒரிஜினல் ட்ரக் வந்து வந்திருக்கு. பிரிங்ஸ் கனடா இருக்கும்ல, அவங்க வந்து ட்ரக் அனுப்பியிருக்கிறாங்க அந்த கண்டெய்னரை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து தேடி பார்த்தா அந்த வேர் ஹவுஸில் அந்த கண்டெய்னரை காணும். அவங்களும் ஒரு 6 மணி நேரம் தேடி இருக்கிறாங்க அந்த கண்டெய்னரை வேர் ஹவுஸ்க்குள்ள. அது எப்படி இருக்கும், இருக்காது, அதான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. தேடி கண்டெய்னரை காணும் அப்படின்னதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கண்டெய்னரை காணும் அப்படின்ட்டு. ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரால அந்த ட்ரக் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல, அந்த ட்ரக்கை வந்து அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிற ரெசிடென்சஸ், பிஸ்னஸஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அந்த கேமராவை வச்சு அந்த ட்ரக் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, டிக்ஸி ரோடு வழியாக வந்து 401 எடுத்து நேராக மில்டன் போயாச்சு. மில்டன் வந்து கொஞ்சம் ரூரல் ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு அப்புறம் அவங்களால ட்ராக் பண்ண முடியல, ட்ரக் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, அவங்களால ட்ரக்கை ட்ராக் பண்ண முடியல. இது ஏப்ரல் மாதம் நடக்குது. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸும் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் பிரிங்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கனடா மேலே ஒரு லாஸ்யூட் போட்டாங்க. இந்த மாதிரி கண்டெய்னரை வந்து பில்லை ஒழுங்காக பார்க்காம நீங்கள் கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏர் கனடா மேலே லாஸ்யூட் போட்டாங்க. ஏர் கனடா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் பொய், நீங்கள் வந்து பில்லில் வந்து அந்த கண்டெய்னரோட வர்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த பில்லில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதை ஏன் நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஏர் கனடா அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இவங்களோட இன்வெஸ்டிகேஷனும் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 225 பிஸ்னஸஸ் அண்ட் ரெசிடென்சஸ் கிட்ட இவங்க சர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை இன்டர்வியூ பண்ணி கடைசியில் ஒரு வேர் ஹவுஸை போய் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேர் ஹவுஸில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 கோல்டு பிரேஸ்லெட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 6 கோல்டு பிரேஸ்லெட்டோட வர்த் வந்து கிட்டத்தட்ட $89,000. அது மட்டும் இல்லாமல் $430,000 கேஷும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு பார்ஸுக்கெல்லாம் ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குமா. அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கிறதுனால கோல்டு பார்ஸை வந்துட்டு ஈஸியாக வெளியே விற்க முடியாது, விற்றா மாட்டிப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த கோல்டு பார்ஸ் எல்லாம் அவங்க மெல்ட் பண்ணி அதை வந்து விற்றுருக்காங்க. இந்த கோல்டு பார்ஸ் அவங்க மெல்ட் பண்ணாங்கிறதுக்கு ப்ரூஃபாக அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து அந்த சர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச் பண்ண வேர் ஹவுஸ்லேருந்து 2 டெத் லிஸ்ட்டும் அவங்க எடுத்துருக்குறாங்க. இந்த
லிஸ்ட்டில் அவங்க பார்த்த ப்ராஃபிட்லேருந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதில் இருந்திருக்கு. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட்டை வச்சு அவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஹெய்ஸ்ட் பண்ண குரூப் வந்து புது குரூப் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் தான் அவங்க இன்னொன்றும் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி இது வந்து ஒரு இன்சைடு ஜாப் அப்படின்ட்டு. ஏர் கனடாவில் ஒர்க் பண்ணுற 2 பேரும் இந்த ஹெய்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இந்த ட்ரக் டிரைவரை கண்டுபிடிக்கணும்ல, இன்வெஸ்டிகேஷனும் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. போன வருஷம் செப்டம்பரில் யூஎஸில் ஒரு காரை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காரில் பார்த்தீங்கன்னா 65 ஃபயர் ஆர்ம்ஸு இருந்திருக்கு. அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த டிரைவரை வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு, இதில் இன்வால்வ் ஆன ட்ரக் டிரைவரும் அந்த டிரைவரும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிரைவர் வந்து இப்போ யூஎஸோட ஹோலில் இருக்காங்க. சஸ்பெக்ட்ஸ்லாம் யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. Paul Sidhu, a 54-year-old man from Brampton and an Air Canada employee. Amit Jalota, a 40-year-old man from Oakville. Ahmad Chaudhry, a 43-year-old man from Georgetown. Ali Raza, a 37-year-old man from Toronto, who also happens to be a jewelry store owner. Prasath Parmalingam, a 35-year-old man from Brampton. These individuals have been released on conditions and will appear at the Ontario Court of Justice in Brampton at a later date. Canada-wide warrants have been issued for the following individuals: Simranpreet Panazar, a 31-year-old man from Brampton and a former Air Canada employee who was employed at the time of the theft. Archit Grover, a 36-year-old man from Brampton. Arsalan Chaudhry, a 42-year-old man from Mississauga. இந்த சஸ்பெக்ட்ஸில் 2 பேர் நான் சொன்ன மாதிரி ஏர் கனடா எம்ப்ளாயி, ஒருத்தர் வந்து மேனேஜர், இன்னொருத்தர் வந்து அந்த வேர் ஹவுஸோட ஸ்டாஃப். இதில் 5 பேர் பெயில் வாங்கிட்டாங்க, கோர்ட்டில் லேட்டர் டேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேருக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் கனடா வைடு வாரண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரை இன்னும் பிடிக்கல, அவங்க இப்போ தேடிட்டு தான் இருக்காங்க. இந்த சஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தர் வந்து ஜுவல்லரி ஓனராம். அப்போ அவங்க கோல்டு பார்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி ஈஸியாகவே விற்றுருக்கலாம். இதில் என்னென்னா, இந்த கோல்டு பார்ஸ் வந்து கண்ட்ரியை விட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது எங்கே போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதான். இப்போ நம்ம கோல்டு பார்ஸை உருக்கி அதை வந்து ஒரு ஜுவல்ஸாக பண்ணி நம்ம இப்போ இண்டிவிஜுவலாகவே நம்ம கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஏர்போர்ட் போனால் கூட அது வந்து ஆனால் போன கோல்டு பார்ஸான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, ஏன்னா அது மெல்ட் ஆகிடுச்சு, அதுக்கு டிஎன்ஏலாம் கிடையாதுல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுதான் வந்து இப்போ போலீஸும் சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் அது கண்ட்ரியை தாண்டிடுச்சுனாலே அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $22.5 மில்லியன் காணா போச்சு இல்லை. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 89,000 ஒரு 430,000 ஸோ மொத்தமாக ஒரு $500,000 தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே. மிச்ச கோல்டை வந்து அவங்க விற்று எப்படியும் அதில் ப்ராஃபிட் தான் பார்த்துருப்பாங்க, கோல்டு பார்ஸாகவே வச்சிருக்க வாய்ப்பு இல்லை, மாட்டிப்பாங்க அப்படிங்கிறதுனால. நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி கனடாவில் க்ரைம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது நான் சஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட்டை காமிச்சிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் பேர் இந்தியன் ஆரிஜினும் இருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரக் டிரைவரை பொறுத்த வரைக்கும் தெரியல, யூஎஸ் சார்ஜஸில் வச்சுருப்பாங்களா இல்லை கனடாக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸு, இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணினேன். நான் உங்களெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய், டேக் கேர்.